இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் ஆரோக்கியமான வணக்கங்கள். பெண்கள் தினம் கொண்டாடுற இந்த மார்ச் மாதத்துல பெண்களுக்கான சில டிப்ஸ். பெண்கள் அப்படின்னா வீட்டின் கண்கள் தூண்கள் எல்லாமே அவங்க தான் இல்லையா. பெண்கள் அப்படின்னாலே அவங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுடைய கண்கள் தான். ஸோ பெண்களுடைய கண்கள் அண்ட் புருவம் இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறது, ரொம்ப அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்னைக்கு வைத்தியன் உங்களுக்காக கொடுக்க போகிறாரு. முதல்ல கண்களோட அழகை பராமரிப்பதற்கான சில டிப்ஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல கண்கள் ஏன் சோர்வாகுது அப்படின்னா, நிறைய நேரம் டிவி பார்க்குறதோ அல்லது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது கணினியை பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் கண்கள் ரொம்ப சோர்வடையுது. இப்போ குளிர்ந்த நீரால் முகத்தை நீங்கள் அடிக்கடி கழுவும் போது அப்படியே கண்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்து கொஞ்சம் நல்லா நீரால் அடித்து கழுவிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்கள் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். சில பேருக்கு சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும், கண்களுக்கு கீழே வீங்கிடும். ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கோட சாற்றை தடவி 10-15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவிட்டு வர இந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போ கண்கள் குளிர்ச்சி படுத்துறதுக்கு வெள்ளரிக்காவை வட்டமாக வெட்டி அந்த கண்கள் மேலே வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை, சொரக்காய், உருளைக்கிழங்கு இதில் எது வேணால் நீங்கள் வட்டமாக வெட்டி கண்கள் மேலே வச்சு ஒரு துணினால் கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்களோட சோர்வு நீங்கி கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி குளிர்ந்த பாலில் பஞ்சை நனைத்து கண்கள் மேல் சிறிது நேரம் வைத்திருந்தா கூட கண்களோட சோர்வு நீங்கும். அதே மாதிரி கண்கள் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, 1 கப் தண்ணீரில் 1 ஸ்பூன் நெல்லிப்பொடியை போட்டு கொதிக்க வச்சு ஆற விட்டு பின்னர் நீரை வடிகட்டி கண்களை மூடி மேலே தெளிச்சுக்கோங்க. இதை வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் போதும். கண்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னா இந்த தனியா விதைகள். ஸோ இந்த தனியா விதைகளை கொதிக்கும் நீரில் போட்டு வடிகட்டி அந்த தண்ணீரினால் கண்களை கழுவினா கூட கண்களோட சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கண் எரிச்சல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணால் இந்த முருங்கைப்பூவை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த முருங்கைப்பூவை இடித்து மெல்லிய காட்டன் துணியில் கட்டி கண்கள் மீது ஒத்தடம் கொடுக்கலாம். அப்போ கூட கண்கள் குளிர்ச்சி அடைந்து புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி தாமரை இதழ்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதை கண்கள் மேலே சிறிது நேரம் வச்சிருந்து எடுத்தா கூட கண்களோட சோர்வு நீங்கிடும். இது தவிர சில வகையான பயிற்சிகள் மூலமாகவும் கண்களோட சோர்வை நீக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ணை நல்லா மூடி திறக்கணும். அப்புறம் கழுத்தை திருப்பாமல் கண்ணை மட்டும் இடமாகவும் வளமாகவும் அப்படியே மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்களோட சோர்வு நீங்கள் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பயிற்சி என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் கண்களை மூடி வச்சுருந்துட்டு பிறகு திறக்கும் போது திறந்த வேகத்திலே கண்களை முதல்ல இடப்பக்கம் அப்புறம் வலப்பக்கம் அப்படின்னு அப்படியே வேகமாக சுழலும். ஸோ இந்த சுழற்றுறது ஒரு கண்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். கண்கள் நல்ல ஒளி பெற தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும் உணவுகளை உண்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் கீரைகளை அதிகம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா பெண்களுடைய கண்கள். ஸோ கண்களை பராமரிப்பதற்கான நிறைய குறிப்புகள்லாம் நம்ம வைத்தியன் கொடுத்தாரு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.